வணக்கம். சிவாஜினி சுரீதரன். தகவல் 426. சுற்றுலா பயணமும் அதன் மகிழ்வும். சுற்றுலா என்றாலே மகிழ்வும் மகிழ்ச்சிக்கும் பஞ்சம் இல்லை. வேலை இடத்தால் நாங்கள் சுற்றுலா சென்றோம். அது அதிசயப்படும் அளவிற்கு விளையாட்டுக்கள் விளையாடி மகிழ்ந்தோம். குரூப்பாக பிரிக்கப்பட்டு குழுக்களுக்கு இடையிலான போட்டிகள் இடம்பெற்றது. அதில் முதல் விளையாட்டாக பால் தரப்பட்டது. அதில் இருந்து கடைந்து வெண்ணெய் எடுக்க வேண்டும். குறிப்பிட்ட நேரமும் தரப்பட்டது. பின் வெண்ணெய் கட்டியை அலங்காரம் செய்து கொண்டு வரும் நேரத்தில் இயற்கையாக கிடைக்கப்படும் பொருட்களை மலை பகுதிகளில் தேடி எடுத்து அழகான ஒரு மரம் ஒன்று கட்ட வேண்டும். ஓட்டை இருக்கும் சுட்டியலால் ஆணி தரப்படும் நேரத்தில் அடிக்க வேண்டும். வாளால் மரத்தை தரப்படும் நேரத்தில் வெட்டி வீழ்த்த வேண்டும். துவக்கால் நேர் பார்த்து சுட வேண்டும். வயது பிரிவு இல்லாத விளையாட்டுக்கள். எதுவும் எம்மால் முடியாது என்று சொல்லாமல் அனைவரும் விளையாட வேண்டும். பின்பு பொது அறிவு கேள்விகளும் கேட்கப்பட்டது. விளையாடி வெற்றி பெற்ற குழுக்களுக்கு பரிசில்களும் வழங்கப்பட்டு இளையவரின் ஆடல் பாடல் கொண்டாட்டமும் நிறைவு பெற்றது. என்ன வியப்பு என்றால் நேரம் போனது தெரியாமல் போனது. அத்துடன் எங்களை மறந்து ஓடி திரிந்து விளையாடினோம். இவையும் மனதிற்கு மகிழ்வு தந்தது. சுவை மிக்க உணவுகள் உண்டு மகிழ்ந்தோம். வீடு திரும்பினோம். நாங்கள் கடைந்த வெண்ணெயை பானுக்கு பூசி சாப்பிட்டோம். மிக மிக சுவையாக இருந்தது. ஆதி காலத்தில் மனிதன் எப்படி வாழ்ந்தான்? மின்சாரம் இல்லாத விளையாட்டுக்களை பயன்படுத்தி கரண் போட்டு அடித்தல், இப்படியான மின்சாரம் பாவனையில் இல்லாத விளையாட்டுக்கள், ஆதி காலத்தில் விளையாடி மகிழ்ந்த விளையாட்டுக்கள் எல்லாம் அங்கே இருந்தது. அதே மாதிரி அதில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, நான் நீண்ட காலத்துக்கு பின்பு அந்த பாலில் இருந்து வெண்ணெய் எடுத்த ஒரு விடயத்தை நான் அனுபவித்ததையும் பார்த்ததையும் எனக்கு மறக்க முடியாமல் இருந்தது. நாங்கள் பின்பு அந்த வெண்ணெய் கட்டியை இவர்கள் எங்கள் மேசையில் கொண்டு வைத்தார்கள். நாங்கள் அதை சாப்பிட்டோம். எல்லாரும் சேர்ந்து சுற்றி இருந்து பானுக்கு பூசி சாப்பிட்டோம். அப்பொழுது நாங்கள் நினைத்தோம், அவர்கள் அந்த வெண்ணெய் கட்டியை எங்களுக்குத்தான் தருவார்கள், நாங்கள் வீட்டுக்கு கொண்டு போகலாம் என்று. ஆனால் அவர்கள் நாங்கள் பான் சாப்பிட்டு முடித்து எழுந்தவுடன் அவர்கள் அந்த வெண்ணெய் கட்டிகளை எடுத்து சென்று விட்டார்கள். நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு குரூப்பும் 250 அல்லது 300 கிராமுக்கு குறையாமல் பாலிலிருந்து வெண்ணெய் கட்டிகளை எடுத்தார்கள். மிக மிக அதிசயப்படக்கூடிய ஒரு இடத்தை நான் அன்றுதான் பார்த்திருந்தேன். மிக மிக மகிழ்வும் மகிழ்ச்சியும் கிடைத்தது. அதே நேரம் நீங்களும் இப்படியான இடங்களுக்கு சென்றிருந்தால் உங்களுடைய அனுபவத்தையும் இதில் நீங்கள் வியந்த விடயங்களையும் நீங்கள் பேசி மகிழுங்கள். நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.